வெல்கம் டு கற்றக்கற்பித்த சேனல். பேர் பார்க்க போகிறோம். டெட் பேப்பர் 2ஓட தமிழ் முக்கியம் 1000 வினாக்களில் பார்ட் 28 பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்ட் 27 வரைக்கும் போட்டிருக்கோம். பார்க்குறாங்க நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் TN2 2025 அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 27 வீடியோஸும் அதில் லைனாக இருக்கும். ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எனக்கு படிக்க நேரம் இல்லை, எனக்கு பிடிஎஃபாக கிடைச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் போட்டால் உங்களுக்கு பிடிஎஃப் சென்ட் பண்ணணும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு இல்லை ஏதாவது கரெக்ஷன்ஸ்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மொத்தம் இந்த வீடியோவில் 30 கேள்விகள் இருக்குது. 30 கேள்விகளுக்கு நீங்கள் தேர்வு மாதிரி போட்டு பார்க்குறீங்கன்னா எவ்வளோ மதிப்பெண்கள் எடுக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ முதல் கேள்வியை பார்த்தோன்னா, வரகு அப்படின்றது எந்த நிலத்துக்குரிய உணவுப் பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷனே குறிஞ்சி. வரகு அப்படின்றது எந்த நிலத்துக்குரிய உணவுப் பொருள்? குறிஞ்சி. அடுத்து இரண்டாவது, குறிஞ்சி நிலத்துக்குரிய தெய்வம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ முருகன். குறிஞ்சி நிலத்துக்குரிய தெய்வம் என்ன? முருகன். அடுத்து மூன்றாவது கேள்வி, விளரி அப்படின்ற யாழ் என்பது எந்த நிலத்துக்குரிய யாழ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் டி நெய்தல். விளரி அப்படின்றது நெய்தலுக்குரிய யாழ். அடுத்து நான்காவது கேள்வி, பஞ்சுரப்பண் அப்படின்றது எந்த நிலத்துக்குரிய பண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி பாலை. பஞ்சுரப்பண் அப்படின்றது பாலை நிலத்துக்குரிய ஒரு பண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஐந்தாவது கேள்வி, செவ்வழிப்பண் என்பது எந்த நிலத்துக்குரிய பண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் டி நெய்தல். செவ்வழிப்பண் அப்படின்றது நெய்தல் நிலத்துக்குரியது. பஞ்சுரப்பண் பாப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க, பாலை. அடுத்து என்ன பார்த்தோம், விளரியாழ் அப்படின்றது என்னதுன்னா நெய்தலுக்குள்ளது. இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்கும். 10th புக்ல கேட்பாங்க. 10th புக்ல இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ குறிஞ்சி. அப்ப குறிஞ்சிக்கு என்ன பார்த்தோம், குறிஞ்சியோட தெய்வம் என்னன்னு பார்த்தோம், முருகன்னு பார்த்தோம். குறிஞ்சியோட உணவு பொருட்கள் என்னன்னு பார்த்தோம், வரகுன்னு பார்த்தோம். அப்ப குறிஞ்சியோட ஊர் என்னன்னு பார்க்கிறோம், சிறுகுடி அப்படின்ற ஊரு. அடுத்து ஏழாவது கேள்வி, தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி நா முத்துசாமி. தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நா முத்துசாமி. அடுத்த எட்டாவது கேள்வி, நாடக கலையை மீட் எடுப்பதே தமது குறிக்கோள் என்று கூறியவர் யாரு? அதுவும் நா முத்துசாமி. அப்ப நாடக கலை தெருக்கூத்து ரெண்டுமே வந்துச்சு யாரை கொடுக்குறோம், நா முத்துசாமி தான் இது பண்றோம். இவர் தமிழ்நாட்டின் வழி நாடைமுறையான கூத்து கலையின் ஒப்பன முறை, கதை சொல்லும் முறைகளையும் எடுத்துக்கொண்டு புதுவிதமான நாடகங்களை உருவாக்கினார். இதை அந்த புக்கு கீழே இருந்துச்சு, ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னால கொடுத்துருக்கேன். தமிழ்நாட்டுல வழியா வர நடைமுறையான கூத்துக்கலையோட ஒப்பனை முறை, கதை சொல்லும் முறைகளையும் எடுத்துக்கொண்டு புதுவிதமா நாடகங்களை உருவாக்கியிருக்காரு. அடுத்து 9வது கேள்வி, கலை ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ பி நா முத்துசாமி. மொழி ஞாயிறு யாருன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ப்ரீவியஸ் இயர் வீடியோல பார்த்துருக்கோம். மொழி ஞாயிறு யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கலை ஞாயிறு யாரு? நா முத்துசாமி. அடுத்து இந்திய அரசின் தாமரை திருவணி விருதையும் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதையும் பெற்றிருக்காரு. அப்ப இந்த நா முத்துசாமி அப்படின்றவர் இந்திய அரசோட தாமரை திரு விருதையும் தமிழ்நாடு அரசோட கலைமாமணி விருதையும் பெற்றிருக்காரு. அடுத்து 10வது கேள்வி, ஸ்கிரீன் பிளே அப்படின்றதோட தமிழாக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி திரைக்கதை. ஸ்கிரீன் பிளே அப்படின்றது திரைக்கதை. பிளே ரைட் அப்படின்றது நாடக ஆசிரியர். ஸ்டோரி டெல்லர் அப்படின்றது கதை சொல்லி. ஆர்டிஸ்டிக் அப்படின்றது அழகியல் முருகியல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நாடக ஆசிரியர் அப்படின்றது என்ன, பிளே ரைட். பார்த்துக்கோங்க, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான கலை சொற்கள். அடுத்து 11வது கேள்வி, திருக்குறள் தமிழ் உரைன்னு வரும், அதை மாத்திக்கோங்க. திருக்குறள் கலைஞர் உரை அப்படின்றத எழுதுறவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான கலைஞர் உரை தான். திருக்குறள் கலைஞர் உரை எழுதுறவர் யாரு? ஆப்ஷன் டி மு கருணாநிதி. அடுத்து 12வது கேள்வி, நாட்டார் கலைகள் என்னும் நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி ஆ கா பெருமாள். நாட்டார் கலைகள் அப்படின்றது எழுதினவர் யாரு? ஆ கா பெருமாள். அடுத்து 13வது கேள்வி, சொல்ல பயன்படுவோர் சான்றோர் கரும்பு போல கொல்ல பயன்படும் கீழ் அப்படின்றதுல என்ன அணி பயின்று வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ ஓமை அணி. சொல்ல பயன்படுவோர் சான்றோர் கரும்பு போல கொல்ல பயன்படும் கீழ் என்றது ஓமை அணி. அடுத்து 14வது கேள்வி, சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுவோர் யார் கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ மாப்போ சிவஞானம். சிலம்பு செல்வர் யாரு? மாப்போ சிவஞானம். அடுத்து 15வது கேள்வி, மாப்போ சிவஞானம் சட்டமன்ற மேலவை உறுப்பினராக இருந்த வருஷம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ 1952 to 1954 வரைக்கும் சட்டமன்ற மேலவை உறுப்பினராக இருந்திருக்காரு. அதே சட்டமன்ற மேலவை தலைவராக எப்ப இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா
1972 to 1978 ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. 52 to 54 மாப்போ சிவஞானம் சட்டமன்ற மேலவையோட உறுப்பினரா இருந்திருக்காரு. சட்டமன்ற மேலவை தலைவர் வந்து 72 to 78. அடுத்த 16 வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்பது யாருடைய நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ மாப்போ சிவஞானம். வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு அப்படின்றது யாருடைய நூல்? மாப்போ சிவஞானம். அடுத்து 17வது கேள்வி, மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கமைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேடு குறிப்பு உணர்த்தும் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ சங்க காலத்துல மொழிபெயர்ப்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேடு என்ன சொல்லுது அப்படின்னா சங்க காலத்துல மொழிபெயர்ப்பு இருந்துச்சு அப்படின்றத சொல்லுது. அடுத்து 18வது கேள்வி, யார் மொழியில் எழுதிய கவிதை தொகுப்பு கீதாஞ்சலி? யார் எழுதுனதுதான் கீதாஞ்சலி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி தாகூர் எழுதுனதுதான் கீதாஞ்சலி. அடுத்து 19வது கேள்வி, கருத்து பகிர்வை தருவதால் மொழிபெயர்ப்பை டேஷ் என்று குறிப்பிடார்கள். இதற்கு சரியான ஆப்ஷன் சி பயன்கலை. கருத்து பகிர்வை தர்றதுனாலதான் மொழிபெயர்ப்பு என்ன சொல்லியிருக்காங்க? பயன்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 20வது கேள்வி, IPM நிறுவனத்தால் செயற்கை நுண்ணறிவான கணினி வாட்சன் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி 2016. IPM நிறுவனத்தினால், அப்ப எந்த நிறுவனம் கேட்பாங்க? IPM நிறுவனத்தினால செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்றது பேர் என்ன? வாட்சன். இது கண்டுபிடிக்கப்பட்ட வருஷம் 2016. அடுத்து 21வது கேள்வி, வேர்ட்ஸ்மித் என்ற பெயர் சூட்டப்பட்ட மென்பொருள் எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ இயல்பான மொழிநடையை உருவாக்குதல். வேர்ட்ஸ்மித் அப்படின்றது எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு? இயல்பான மொழிநடையை உருவாக்குறதுக்காக. அடுத்து 22வது கேள்வி, அறிவியலை வாழ்வியோடு இணைத்து கூறும் சங்ககால தமிழ் இலக்கியம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் டி பெருமாள் திருமொழி. நோட் பண்ணிக்கோங்க. அறிவியலை வாழ்வியலோடு இணைத்து கூறும் சங்ககால தமிழ் இலக்கியம் பெருமாள் திருமொழி. அடுத்து 23வது கேள்வி, கீழ்காணும் எந்த நூல்களின் புவியின் உருவாக்கம் குறித்து இன்றைய அறிவியல் கருத்தை அன்றே சுட்டி காட்டியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விட ஆப்ஷன் டி பெருமாள் திருமொழி. கீழ்காணும் எந்த நூல்ல புவியோட உருவாக்கம் வச்சு முன்னாடி அந்த காலத்திலே அறிவியல் கருத்தை சுட்டி காட்டுதுன்னா பெருமாள் திருமொழி. அடுத்து 24வது கேள்வி, அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அப்படின்ற நூலை பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷனையும் மாணிக்க வாசகர். அண்டை பகுதியில் உண்டை பிறக்கம் அப்படின்ற பாடலை இயற்றியவர் யாரு? ஆப்ஷன் ஏ மாணிக்க வாசகர். அடுத்து 25வது கேள்வி, பேரண்டம் பெருவெடிப்பால் உருவானது என்பதை கணிதவியல் அடிப்படையில் விளக்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் டி ஸ்டீபன் ஹாக்கிங். பேரண்டம் பெருவெடிப்பால் உருவானது அப்படின்ற கணிதவியல் மேத்ஸ் ரிலேட்டடா சொன்னவர் யார் அப்படின்னா ஸ்டீபன் ஹாக்கிங். அடுத்து 26வது கேள்வி, தற்கால ஐன்ஸ்டீன் என புகழப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் டி ஸ்டீபன் ஹாக்கிங். தற்கால ஐன்ஸ்டீன் அப்படின்னு சொல்றவங்க யாரு? ஸ்டீபன் ஹாக்கிங். அடுத்து 27வது கேள்வி, வால்காவிலிருந்து கங்கை வரை தமிழில் முதல் மொழியில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த வால்காவிலிருந்து கங்கை வரை அப்படின்ற நூலை தமிழ்ல முதலா மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ கணமுத்தையா. எந்த வருஷம் பாத்தீங்கன்னா 1949 மொழிபெயர்த்திருக்காரு. வால்கோவாவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை எந்த ஆண்டு முத்து மீனாட்சி மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ 2016. அப்ப கணமுத்தை எந்த வருஷம்னா 1949. நோட் பண்ணிக்கோங்க. அதே மீனாட்சி அப்படின்றவங்க, முத்து மீனாட்சி அப்படின்றவங்க 2016 மொழிபெயர்த்திருக்காங்க. அடுத்து 29வது கேள்வி, ஒருவரது புலமையும் நினைவாற்றலையும் நுண்ணறிவையும் ஒரே நேரத்தில் சோதிக்கும் நிகழ்ச்சி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது சதாவாதனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதுல யார் சிறந்தவர் அப்படின்றத நம்ம பார்த்துக்கோம். தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இந்த வீடியோட கடைசி கேள்வி 30வது கேள்வி, தங்கையின் மீது 4 கண்கள் என்னும் நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி சா கந்தசாமி. இன்னைக்கு காலையில 27 போட்ட வீடியோல வந்து இந்த சா கந்தசாமி எந்த இதுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காருன்னு போட்டிருக்கோம். அது தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரியலன்னு சொல்லுங்க, இல்லைன்னா வீடியோவை பார்த்துடுவாங்க. சா கந்தசாமி அப்படின்னா எந்த நூலுக்காக, எந்த புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காருன்னு கேட்டிருக்கேன். நோட் பண்ணிக்கோங்க, கேட்கலாம். தங்கையின் மீது 4 கண்கள் அப்படின்னு நூல் எழுதுறவங்க சா கந்தசாமி. இதோட இந்த வீடியோ 30 கேள்வியும் முடிஞ்சிருச்சு. எனக்கு PDF வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.